திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழிந்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழி மிசைக்கல் மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் பண்பொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. விநாயகனே வெவ்வினையை வேறற்கவல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் அண்ணிற்கும் நாதன்வாம். தன்பையினார் கண்ணிற் பணிமுன் கனிந்து எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலோ மயிலோ என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜெய செந்தில் நாதனே, ஜெய செந்தில் நாதனே, ஜெயந்திநாத சுவாமியே. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் பாரோர்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் பூரங்கள் மூவார் பூரங்கள் எரித்த மூவார் கூற்றங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். தூமாமழை நின்று அதிர வெறுவே ஒருவின் நிறையோடும். ஆமாம் விடை வந்து அணையோ ஜாரல் அண்ணாமலையாரே. ஆமா விடை வந்து அணையோ சாரல் அண்ணா மலையாரே. அண்ணா மலையாரே. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி. சாம்பவி சங்கரி சாமணை சாதினச்சி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள். சரணம் சரணம் அரண் நமக்கே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்றே எந்த நாவின் உடலும் திருவாசகம். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாம் ஒன்றே அணையாய் நீ அணையாற் கொண்ட போதை கொண்டிலையோ கொண்டிலையோ. இன்று ஓரிடையூறு எனக்கு உண்டோ என் தோன் முக்கணிமானே.
நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானூர் இதற்கு நாயகமே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொரோ சதுர தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொரோ சதுரர் அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பா சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை மேவிய சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலன்போ கைமாறே வெற்றிவேல் முருகன் கரகரோகரா. மெய்யன்பர்களே, தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வேலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினால் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமுரு கிருபானந்தவாரி சுவாமி திருவடிகளை வணங்கி எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையா விளங்கக்கூடிய ராமலிங்க சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி பாம்பன் சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி கந்தகோட்ட முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி வந்திருக்கின்ற அடியார்களுக்கும் வணக்கத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான இந்த சைவ பக்த ஜன சபை மேலும் மேலும் மெருகேறி 165 நாளும் இதுல நிகழ்ச்சியை நடக்க வேண்டும் என்று அடியே இறைவனை பிரார்த்தித்து சிந்தை மகிழும் சிவபுராணத்திலே 8வது அடியிலிருந்தே சிந்திக்க நாம் தொடங்கி புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கடல்கள் வெல்க. இந்த பூஜையை 2 விதமாக பிரித்து சொல்கிறார். அகத்தினாலே செய்கின்ற பூஜைக்கு அகப்பூசை என்று பெயர், புறத்தினாலே செய்கின்ற பூஜைக்கு புறப்பூசை. ரெண்டுமே பூஜை தான். ஆனாலும் அகப்பூசை ரொம்ப சிறந்ததாக கருதப்படுகிறது. பூசலா நாயனார் அகப்பூசை செய்துதான் எம்பெருமானுக்கு மடத்திலே கோயில் கட்டினார். அகப்பூசை நீங்க செய்ய ஆரம்பித்து விட்டால் இறைவன் இதயத்திலே அமர காத்திருக்கிறான். நம்ம இந்த புறப்பூசையெல்லாம் எதுக்குன்னா நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு தான். புறப்பூசை, குளிப்பது, நாம திருநீர் அணிவது, ருத்ராட்சம் அணிவது, இப்படிலாம் செஞ்சாதான் ஒரு படிப்படியாக முன்னேறி இந்த பக்தி ஒரு காலகட்டத்திலே அகத்திலே இறைவன் அமர காத்திருப்பான். அந்த அகத்திலே உட்கார்ந்தாச்சுன்னா மற்றதெல்லாம் நாம மறந்துடுவோம். எப்ப பார்த்தாலும் இதயத்திலே சுவாமி இருந்து கொண்டே இருப்பான். அப்ப வாழ்வுக்கு தேவையானகளை புறத்தை விட அகத்திலேயே கடவுள் நிறையாக அமைக்கும். புறத்தை விட அகத்திலேயே நிறைய அற்புதமான விஷயங்களை இறைவன் வைத்துள்ளான். இப்ப நாம என்ன செய்யறோம்? அதை நாம் அறியாமலும் அறிந்த காலத்திலும் நம்பாமலும் நாம் இறைவனை கைவிட்டு அகப்பூசை மிக ஒரு அற்புதமான பூஜை. இப்ப சாதாரண அதுக்கு உதாரணம் சொல்லலாம். கண்கள் நன்றாக இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் இல்லையா? அப்பதான் கண்ணு இன்னும் மேன்மையா இருக்கும். அப்ப உடம்பு நல்லா வலுவா இருக்கும், தேகம் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு வழிபாடுலே பாருங்க, குளிச்சு நமக்கு தோப்பு கண்ணம் போட்டு, இப்ப பாருங்க தோப்பு கண்ணம் போட்டு அதுல எல்லாம் 6 ஆதார சக்கரங்களும் வேலை செய்யும். 6 ஆதார சக்கரம் வேலை செய்யுதுன்னா 72,000 நாடி நரம்பும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படி குட்டி கொள்றதுக்கு இங்க போட்டா சுஷும்னா நாடி இங்கதான் இருக்குது. அதுக்கு தான் அது 5 முறை கொட்டி கொடுக்குறோம். சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னம். அப்ப தியாயது உள்ளத்துல கொண்டு வை அப்படின்றா. அப்ப அங்க அகப்பூசை வந்துருக்கு. அதத்தான் இங்க சொல்றார். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க
அப்ப கண் நன்றாக இருக்கும் பொழுதே சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சால சிறந்தது. தினமே நம்ம குளிச்சுட்டு மொட்டை மாடிட்டா சூரியனை பார்த்து ஒரு 11 நமஸ்காரம் பண்ணணும். அதை விட ஒரு ஆரோக்கியம் உலகத்துல எதுவுமே இல்லை. மாடி மொட்டை மாடி இருக்கிறவங்க போய் அதை நல்லா செய்யணும். கடவுள் நமக்கு ஒரு அப்படி அமைப்பு கொடுத்துருக்கான் பாருங்க. அவனை பார்த்து வணங்குகின்ற போது அவன் இருக்கிற இந்த அருளா நமக்கு கிடைக்கும். எந்த மந்திரமே சொல்லவானா, நம்ம மனசால சூரிய பகவானை போற்றி அப்படின்னு மனசை நினைத்து கொண்டு ஒரு 11 நமஸ்காரம் பண்ணா போறோம். நமக்கு தேக ஆரோக்கியம் வலுப்பெறும், கண்கள் பிரகாசமாக இருக்கும். அப்ப கண் கோளாறுகளும் உடற்கோளாறுகளும் நீங்கும். சூரிய நமஸ்காரம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸசைஸ். அது ஒன்றும் சில பேர் வேதபூர்வமாக பண்ணுவார்கள். அதெல்லாம் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். நம்மளால முடிஞ்சது எளிமையான வழியிலே இறைவனை கொண்டாட வேண்டும். ஆக புற உடம்பில் உள்ளதை மட்டுமே பயன் கொண்டு வாடும் உலகாயத்தரை புறத்தோர் என்று சொல்லும். இந்த மெட்டீரியல் லைஃப் இதுலயே திரும்ப 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 நாம மாட்டிக்கணும். இன்னும் நிறைய வீடு வாங்கணும், பில்டிங் கட்டணும், விசா வாங்கணும், பேரனுக்கு விசா வாங்கணும், அமெரிக்காவில் கொண்டு படிக்கணும், இங்கே நீட்டி கடைகள்லாம் வெளிநாட்டில் போய் படிச்ச வச்சு டாக்டர் ஆக்கணும். நிறைய நமக்கு ஆசைகள் நிறைய. அதைத்தான் அது புறத்தார்க்கு. அப்ப இறைவனுடைய நினைக்காதவர்கள் எல்லாம் புறத்தார்கள். அதைத்தான் சொல்றார் அவர். ஆக இவர்கள் எப்படி என்றால் நெஞ்சுக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தேடாதவர்கள். அவன் சுவாமி என்ன பண்றாரா, அகத்திலே எவன் பூச்சி செய்கிறானோ அவன் மிக விரும்பி சுவாமி வருகிறான். நிறைய உதாரணம் சொல்லலாம். துருவன் என்ற சிறுவன் அகத்திலே நாராயண ஸ்மரித்து நட்சத்திரமாக விளங்கினான். துருவ நட்சத்திரம் சொல்ற பாருங்க, அவன் அகத்திலே தான் நாராயண ஸ்மரித்து கொண்டு சுவாமி வெளிப்பட்டு அவனுடைய துருவ நட்சத்திரமாக அவன் பேர் நட்சத்திரமே இருக்கு. அவன் எல்லாம் அகத்திலே தான் பூசை பண்ணினான். அப்ப அதனால்தான் இங்க சொல்றார், அகப்பூசை என்பது பக்தியிலே மிகச் சிறந்தது. அவரே சொல்றார், பக்தி வலையில் படுவோம் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்க. திருகண்ட பகுதியிலே சொல்றார். அப்ப பக்தி எவ்வளோ முக்கியமானது, அந்த பக்தியிலே அகப்பூசை மிக முக்கியமானது. இதைத்தான் சொல்றார். அன்பெனும் மாறு கரையது புரள, திருவள்ளுவர் சொல்றார். அன்பெனும் மாறு கரையது புரள. அந்த அன்பு எப்படி இருக்குதா, கரை புரண்டு ஓடுகின்ற அந்த வெள்ளம் மாறி அந்த அன்பு அப்படியே அகத்திலே புரள வேண்டும். அப்ப அன்பு வழியினால் மட்டுமே, அகப்பூசையினாலே நாம் அவனை அடைய முடியும். அதனால்தான் சொல்றார், புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. அப்ப இங்க யார் புறத்தார்? அவரே கேட்டு பதில். அப்ப புறத்தார்கள் யார்? அவன் அன்பிற்கு அப்பால் என்றவர். பக்தி இருக்கு சுவாமி, இல்லைன்னு சொல்லல. அவன் அன்பு வளைப்புக்குள்ள அடைப்பட்டு கொண்டோமா, அன்பெனும் பிடியில் சொல்றாருல வள்ளலார், அன்பெனும் பிடியும் அகப்படும் மலையே. இப்ப யார் இந்த மாதிரி பக்தி பண்ணா, பெரிய புராணத்துல 6 நாள்ல கண்டப்பனாய், 6 நாள்ல முக்தி அவருக்குன்னா, அப்ப அந்த அன்பு அந்த வேடனானவன் சிவபெருமான் விட்டு குடுமி தேவருக்கு எவ்வளோ அன்பு செய்திருந்தால் 6 நாள்ல அவனுக்கு அந்த சிவபக்த முக்தி கிடைச்சது. சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டார். ஒரு கண்ட ரத்தம் வருதே, அதை இது பண்ணிட்டு நல்லா ஒரு கண்டை வைக்கிறார். அடுத்த கண்ட ரத்தம் வரும்போது சுவாமி கையை பிடிச்சிட்டார், காலை தூக்கி சிவலிங்கத்து மேல வச்சார். ஏன்னா கண்ணு தோண்டியாச்சா அப்படி அடையாளம் வேணும்ல இறங்குது காலை தூக்கி. அதனால சுவாமி சொல்றார், நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப, என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், அன்பெனும் பிடியும் அகப்படும் மலையே. சாதாரண விஷயமா இல்லை. அந்த அன்பு வந்தாச்சுன்னா அந்த மலை போல அந்த பக்தி பிரவாகம். அதனால்தான் சொல்றார், 6 நாள்ல அடைந்தார். அதனால்தான் சொல்றார், கண்ணப்பன். இதே மாணிக்க வாசகர் சொல்றார், கண்ணப்பன் ஆயினார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினை கண்டபின் அவனை மாதிரி என்னால பக்தி பண்ண முடியாது. மாணிக்க வாசகர் சொன்னார், பட்டினத்தார் சொன்னார், ஆதிசங்கரன் சொன்னார். கண்ணப்பனாயினாரு அப்படி போற்றிருக்காங்க. அருணகிரிநாதரும் சொல்றார். எல்லா கண்ணப்பனார் ஏன் போற்றினார்னா, அவனுக்கு ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் சிவன் மீது அந்த குடுமித்தேவர் வைத்த அன்பானது அவனை 6 நாட்களிலே கரை சேர்த்தது. அந்த அன்புதான் இங்க சொல்றார்.
அப்ப அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. அடுத்து சொல்றார், சேயோன் புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. முருகப்பெருமானுக்கு சேயோன் ஒரு பேர், முருகனுக்கு சேயோன் ஒரு பேர். செங்கலூர் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது, முருகப்பெருமான் சிவபூஜை செய்திருக்கிறார். செங்கலூர், அதைத்தான் இப்ப திருப்பனந்தாள் பக்கத்துல இருக்கு. அதுக்கு செங்கலூர் என்று அழைக்கப்படும். செங்கலூர், சே என்று சொன்னார் குழந்தை. அது மாதிரி முருகப்பெருமான உருவாக்கப்பட்ட ஆறு தான் அந்த செய்யார், அது பேர் சேயார். முருகப்பெருமான் தான் அதை தோற்றுவித்தார். அப்ப தொலைதூர பொருளாக காட்சி தருபவன். அதனால கடவுள் சாதாரண கிடையாது, தொலைதூர பொருளாக காட்சி தருகிறான். கடவுள் என்று கூறுவதே சேயோன் ஆகும். வாக்குக்கும் மனமுத்துக்கும் எட்டாத, அங்கும் இங்கும் எனாதபடி அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். அதனால சொல்றா, தொலைதூர பொருளாக காட்சி தருபவன் கடவுள் என்று கூறுவதைத்தான் சேயோன் என்று சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரண இல்லை, ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறான். சேய்மை என்று சொன்னால் ரொம்ப தூரம் அர்த்தம், ரொம்ப டிஸ்டன்ஸ். அதிலிருந்து வந்த சொல் தான் இந்த சேயோன் என்ற சொல். புறத்தார்க்கு சேயோன். அப்ப அகத்தார்க்கு அப்படின்னா, புறத்தார்க்கு அவனை பக்தி பண்ணாதவருக்கு அவன் புறத்தாக இருக்கிறான், பக்தி பண்ணியவருக்கு அகத்திலே வந்து உடனே வருகிறான். அப்ப அகத்தார்க்கு என்று சொன்னால் அதாவது அவன் அருகிலே இருக்கிறான். முதல்ல பிடிச்சு கொண்டது. அப்ப அந்த கஜேந்திரன் என்ன பண்ணுது, எல்லாம் காப்பாத்துவாங்கன்னு நினைக்குது. சொந்தக்காரன் காப்பாத்தா, எவனும் காப்பாத்தல, கடைசியில எல்லாம் விட்டு ஓடிட்டான். அப்ப இதுக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது, நாம எப்படி சமாளிச்சலாம் அப்படி. கடைசியில அப்பா நம்மளால முடியல, ஆதி மூலமே அப்படின்னா கடவுள் உடனே வந்துட்டார். எங்கேயோ புறத்திலே இருக்கிறவன் இவன் அகத்திலே ஆதி மூலமே என்று பக்தி பண்ண உடனே அழகா சொல்றான், உடனே ஓடி வந்தார். அது பாரதி அழகா சொல்றான், புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. அந்த அது பிடிச்ச உடனே, காலா உனை நான் சிறு புள்ளன மதிக்கிறேன், என் தன் கால அருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன், வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானிய தவை எண்ணி துதிக்கிறேன், ஆதிமூலா என்று கதறிய யானையை காக்கவே நீங்கள் முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாலும் கிட்ட முறை. ஆதி மூலமேன்னு கத்துற உடனே எங்கேயோ இருக்கிறான், பார்க்கணும்ல பள்ளி கொண்டு இருக்கிறான். உடனே ஜம்ப் பண்ணி, அது சொல்லுவாங்க பாகவத்துல, சாமி செருப்பு விட்டுட்டார், துண்டை விட்டுட்டார், அப்படியே ஏறி வந்தார், உடனே அவனை காப்பாத்தினார். ஆதி மூலமே அப்படின்னு உடனே அருகில வந்துட்டான். அப்ப ஆதி மூலமே என்று சொல்லாத வரைக்கும் அவன் எங்க தூரத்திலே இருந்தான், ஆதி மூலமே என்று சொல்ல உடனே அருகிலே வந்தான். அதைத்தான் சொல்றார், புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. அப்ப அகத்தார்கள் அகத்தினை முயற்சி செய்யாவிட்டாலும் அக உறுப்புகள் நம்புவர் என்பது இந்த இடத்துல பொருள் காணப்படுகிறது. அப்ப பூங்கடல்கள் வெல்க. இந்த பூ என்பது என்ன சொல்றாருன்னா, அவருடைய திருவடி அப்படியே மென்மையான திருவடி. கழல் என்று சொன்னால் திருவடி, பெரிய திருவடி, சிறுவடி திருவடி என்று வைஷ்ணவத்திலே சொல்லுவார். இரண்டாழ்வாரை பெரிய திருவடி என்றும், ஆஞ்சநேய சுவாமி சிறிய திருவடி என்றும் அழகாக வைஷ்ணவம் வர்ணிக்கின்றது. பூ என்பது காணவும் முடியாத தன்மையை குறிக்கிறது. அப்ப மனத்தால் இறைவனை நினைக்காதவர்க்கு அவன் அந்நியனாகும். அதைத்தான் சேயோன்னு சொன்னார். ரொம்ப தூரத்தில் இருக்கான். யார் மனத்தில் அவனை நினைக்காத இருக்கிறாரோ அவர்களுக்கு வெகு தூரத்திலே போகிறான். அப்ப அவனை எப்படியாவது காண வேண்டும், அடைய வேண்டும் என்று எது துடிக்கணுமா, நம்ம மனது துடிக்கணும் சொல்றாரு. அவனை காண வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்று நம் மனம் அவனை துடிப்பதாக இங்க பொருள் கண்டப்படுகிறது. ஏன் சொன்னா, இந்த கோஷங்கள் சொல்லுகிறார்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம். இந்த மனோமய கோஷத்துக்கு இந்த அடியை சொல்கிறார் அவர். ஆக புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. அப்ப மனோமய கோஷத்துக்கு அந்த மனத்திலே வந்து விட்டதாக அந்த மனோமய கோஷத்திற்கு வாழ்த்தாக இந்த அடியை போட்டுட்டார். சாதாரண விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது மனசுதான்.
மனம் திடமாயிடுச்சுன்னா அப்புறம் மந்திரம் வேண்டாம். ஆனா மந்திரம் சொல்லலாம். மந்திரம் சொல்லி சொல்லித்தான் மனம் செம்மையாகும். சொல்றார் திருமூலர் சொல்றார் இல்லையா, மனம் அந்த மந்திரத்தை சொல்ல 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 மனம் மனோதிடமாக ஆகிவிடும். அப்ப மனோமய கோஷத்திற்கு வாழ்த்தாக இந்த அடிகளை சொல்லி, அப்பேற்பட்ட திருவடியுடைகளை திருப்பெருந்துறை சிவபெருமானி உன்னை நான் வாழ்த்துகிறேன். அதனால இது ரொம்ப மனோமய கோஷத்திற்கு மிக உயர்வான அவனுடைய திருவடிகள், சாதாரண திருவடிகளே அந்த திருவடிதான் அவரை தலைமேல் தூக்கி வைத்த, மணிவாசகருக்கு தலைமையில தூக்கி வைத்தார். அதைத்தானே சொல்றார், இடையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே அணையார் புணர்ந்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற உணையாடல் சீர்வாடி பூவல்லி கொய்யா. திருப்பூர்ல இப்படி சொல்றார், சிதம்பரத்தில் பாடுறாருன்னா அந்த திருவடி அப்பேற்பட்ட, அதைத்தான் பூங்கழல்கள் மென்மையான பத்மபாதம் என்று சொல்றார், தாமரை இதழ்கள் போன்ற மென்மையான திருவடிகள். அப்பேற்பட்ட அவன் யாருக்கு தூரத்தில் இருக்கிறான் என்று சொன்னால், அகத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்தாதவர்களுக்கு அவன் எங்கேயோ தள்ளியிருக்கிறான். அகத்திலே பூசை செய்கின்ற பொழுதே அவன் சிவமானவன் அவன் மனத்திலே குடிகொள்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறேன், நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன் என்று சொல்லி, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான வரி. நாம சும்மா கை பெற்றது எதுக்கு, சும்மா சாப்பிட்றதுக்கே இல்லை. சுவாமி கையை கூப்பிடு, கைகால் கூப்பின் தொழுவே சொல்றார் இல்லையா, அங்கமாலையில ரொம்ப அற்புதமான தேவாரம். அந்த ஒண்ணு பாடிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணா போறோம். சில இது பாதம் வர டோட்டல் சரண். தலைய நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்தே தலையாலே பதிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அங்க யாரு இருக்கா, பக்கம் இருக்கா, சட்டை அழுகாடு, வேஷ்டி அழுகாடு, பட்டு வேஷ்டி அழுகாடுன்னு பார்க்க கூடாது. முருகனை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணிட்டு தோசை நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள போ, அகங்காரத்தை விட்டு ஒழி, கரத்தை குவி. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்ல வெல்க. 2 கைகள் பெற்ற பயன், 2 கைகளும் அவனை குவித்து கும்பிடுவதிலே. கும்பிடுவது சாதாரண கிடையாது. அதுதான் சில பேர் இங்க போடுவான், அப்புறம் இங்க சகசிராகார பெரும் இல்லை. ஆலயம் தொழுவது நிறைய விஷயம் இருக்கு ஆலயத்தில். அப்ப கைகளின் வழியாக உலக இயக்க சக்தி வருகிறது. அதை குவித்து காட்டியதாலே பெருமானே கை என்ன சொல்லுதான், நீதான் என்னை இயக்குற. அதனால்தான் கை கூப்பிடுதான், சாதாரண இல்லை. கை கூப்பிடுறது எதுக்குன்னா, பெருமானே நீதான் என்னை இயக்கும் சக்தியாக இருக்கிறது. என்னை இயக்கும் சக்தினா நாம எப்படி இருக்கணுமா, நாம டோட்டல் சரண்டராக ஆக வேண்டும். சரணாகதி தத்துவத்தை சொல்கின்ற அற்புதமான வடிகள் சரணடைதல் சொல்லுகிறார். அப்படி வணங்குகின்ற பொழுது இந்த அகங்காரெல்லாம் முற்று பெற்று நமக்கு உள்ள மனசுல மகிழ்ச்சி இருக்கு. கொஞ்சம் மனசுல மகிழ்ச்சி இருக்கான். இந்த மகிழ்ச்சி என்பது சாதாரணமா வந்துடாது. நம்ம முயற்சி பண்ணாலும் மகிழ்ச்சி வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனுடைய அந்த சத்காரத்துக்கு போனாதான் நமக்கு மகிழ்ச்சி வரும். கல்வி கேள்விகளிலே தேர்ச்சி பெற்ற உடனே மகிழ்ச்சி வரும். இன்னும் படிக்கிற கஷ்டப்பட்டு பார்க்க. அப்ப டோட்டல் சரண்டரா சர்வதர்மான் பரித்தீட்ச மாம்யேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேற்று மோக்ஷாமி மாசுஸ்ரா. பகவத்கீதை சொல்றான், ஏ அர்ஜுனா, எல்லா விதமான பரித்தியாகம் விட்டு எவன் என்னை சரணடைகிறானோ முழுமையாக அவனை நான் கை தூக்கி விடுகிறேன். அதைத்தான் சொல்றார். கரம் குவிவால் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. அப்படி பெருமானே உன் நம்பிதான் வந்திருக்கேன், கரங்கூப்பி நமஸ்காரம் சரணடைகின்ற பொழுது மனசிலே மற்றற்ற மகிழ்ச்சி தானாக ஊற்று போல ஓடுகிறது.
அதான் பாரதி சொல்றான், பாரினில் யாருக்கும் இனி அடிமை செய்வோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ். பரிபூரணம் யாருன்னா பரம்பொருளாக இருக்கின்ற பரமேஸ்வரனான சிவபெருமான். அவன் தான் பரிபூர்ணமான வஸ்து. அப்ப அவர் சொல்றாரு, இங்கே இந்த மனுஷனோட பழக்கி வாழ்க்கை அடிமையா இருக்கு, கசப்பு ஆயிடுச்சு. இறைவன் ஒருவனுக்கு தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அப்ப இறைவனிடம் அடிமையாக இருப்பது எதை காட்டுகிறது என்றால் வாழ்க்கை இனிமையாக ஆக்குகின்ற பொருளாக மாறுகிறது. இறைவனுக்கு தான் அதுதான் அவன் சொல்றான், இறைவனே மிகப்பெரியவன். நம்ம பரிபூரணம் என்ற வஸ்துன்னு சொல்லுகிறோம். அது எடுக்க 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 குறையா இருக்கு, அது பாட்டும் வந்து கொண்டே இருக்கும் பரிபூர்ணமான வஸ்து. அதனால்தான் சில பேர் சொல்வார்கள், சிவகடாட்சம் பரிபூர்ணம், சிவகடாட்சம் பரிபூர்ணம், சிவகடாட்சம் வாழ்வாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க சில பேர். பல பேர் கேட்டதுனால்தான் எனக்கே ஞாபகம் வந்து சிவகடாட்சம் பரிபூர்ணம் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவரே சொல்றார். இப்ப எப்படி பாருங்க, இந்த பதிகத்துல அழகா சொன்னது. இதுக்கு விளக்கம் எங்க கொடுக்குறார்? கோயில் திருப்பதியில கொடுக்குறார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர். அந்த முண்டில்லா ஆனந்தம் பெற்றேன், யாதினி பெற்றது என்பான். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறை மேவிய சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யானிதக்கிலன்மூ கைமாறே. நான் ஜெயிச்சுட்டையா, நீ தோத்துட்ட. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. நான் யார் கெட்டிக்கார? சங்கரா ஆர்கோலோ சதுரர். சதுரர் தான் கெட்டிக்கார். சங்கரா ஆர்கோலோ சதுரர் உன்னை பெற்றதுனால நான் என்ன பண்றேன்? அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அந்த அந்தமில்லாத மகா பிரகாசமாக, அந்தம்னா இருட்டுன்னு ஒரு சொல்லலாம், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி சொல்றார். அந்த ஒன்றில்லா ஆனந்தம், அது எப்பேற்பட்ட ஆனந்தம், அது சொல்லினாலோ செய்யினாலோ வர்ணிக்க முடியாது. அந்த முல்லா ஆனந்தம் பெற்றேன். உன்னை பெற்றதால நீ என்ன பெற்ற? அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது என்பால். இடத்துல எதை பெற்ற? ஒண்ணும் இல்லை. அப்ப நான் தான் கேட்டுக்கிறேன். சங்கரா ஆர்கோலோ சதுரர். ஏன் இப்படி சொல்றாருன்னா, டோட்டல் சரண்டர். கரம் குவிவார் உள்மகிடும். மாணிக்க வாசர் அந்த உள்ளத்திலிருந்து அழுது அழுது தொழுது தொழுது உருகி உருகி வெளிப்பட்டது திருவாசகம். அதனால்தான் அப்படி சொல்றோம். அந்த பாடலை இன்னும் ஓதுவாமூர்த்திகள்லாம் அந்த கச்சேரி போது, அந்த சோடச பூஜை எல்லாம் போது பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு அப்படியே பிரமாதமா இருக்கும். அந்த கூட்டமே அப்படியே மயங்கிட்டு. அதுதான் ஆனந்தம். ஆனந்தம்னா ஏதோ இடக்கணக்கு டன் கணக்குல ஒரு செகண்ட் வந்தாலும் அது இறையானது. ஒரு செகண்ட் பிரமாதம் சொல்றப்ப இன்னும் மாயா. அதான் அந்த ஒன்றெல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது என்பால். இடத்துல எதுவுமே பெறல. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெரும் துறை உரை மேவிய சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டா, யான் இதற்கில் ஓர். என்னால் என்ன கைமாறி செய்ய முடியும்? அப்ப விலைக்கு நான் வாங்க முடியாத ஒரு அற்புதமான பொருள் இருக்கு. அது எப்படி வாங்குவது, எப்படி பெறுவது என்று ஒரு தெரியாத நிலை. அப்படி மணிவாசகர் தவிர்த்த நிலையில் தான் இதை பாடி சிவத்தை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டி தவித்தார் இல்லையா? அப்பதான் இதை போற. அப்ப இறைவனை நினைத்தார். அது மாதிரிதான் காரைக்காலம். காரைக்காலம் வேற அப்படித்தான். வணிக கொண்டு மாம்பழம் கொடுக்குறான், வீட்டுக்கு கொண்டு போய் குடியான்றான். சுவாமி சோதனைக்கு ஆள் அனுப்பிச்சார். சிவனடியா சாப்பிட்றதுக்கு வந்துட்டான். ஒண்ணுமே ரெடியா அவளை சமையல. கிடுகிட்டு சமைச்சா. நல்லா தயிர் இருந்தது, நல்லா தயிர் சாதம் அழகாக கிண்டினாள். 2 மாம்பழத்தை ஒரு மாம்பழத்தை அறுத்து வச்சா சாப்பிட்டு அவன் போயிட்டான். அவன் போய் அடுத்த செகண்டு வந்துட்டான் கணவன். எல்லாத்தையும் பரிமாறுறா, மாம்பழத்தை நறுக்கி போடுறான். ஆஹா, அற்புதமான சுவையாக. காரைக்காலம் குறுக்கல் தோடையில்
2 பழம் கொடுத்துட்டு வந்தனே, ஒரு 100 பழத்தை கொண்டு வா அப்படின்றான். 100 பழத்தை கொண்டு வா. எங்க போறது? உள்ள போறா, அட்பங்காரில் சுவாமின்னா பழம் அதையும் சாப்பிட்டாங்க, நறுக்கி போட்டான். ஆஹா, இது அதிலும் சுவை வேறுபட்டதாக இருக்கிறது. 2 பழம் ஒரே சுவையா தான் இருக்கணும். இது பரமன், பரமதத்தனுக்கு பரமன் கொடுத்த கனி காரக்காரங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரன் கொடுத்தது உடனே சுவையா இருக்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லிடுறாவ. அப்படின்னா இப்ப வர வச்சு காமிங்க, அப்படியே வந்தது மறைஞ்சு தான். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் கரக்கிழமை வகுத்துனா சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட உயர்வானவன் கரம் குவித்தார் இல்லையா, வந்தது மாம்பழம். கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடன்கள் வெல்க. கோன் என்று சொன்னால் அரசன் என்று பொருள். அதுதான் செங்கோல் வைத்திருப்பார் அரசர்கள் பூரா. நம்ம பிரதம மந்திரி கூட செங்கோல் பண்ணாங்க இல்லையா. நம்ம சுதந்திரம் அடைந்த போது செங்கோலை 12 மணிக்கு வாங்குகின்ற போது கோடல் பதிகம் பாடித்தான் வாங்கினார். நிறைய பேருக்கு தெரியாது, சொல்ல வேண்டும். 12 மணிக்கு வேகிரே தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தையன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பூதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கடைசியில் பாட்டில் சொல்றார், தேனமர் பொருள் கொள்ள ஆடை விட சென்ற துண்ணி வட செம்பொனுக்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரமா புறத்து மறையான ஞான முனிவன் நற்றமிழ் ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் கௌணியன் ஞான சம்பந்தன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொன்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர். ஆணினம் சிவபெருமானுக்கே கமாண்டிங் போடுறாருன்னா அப்ப அவருடைய பக்தி எப்படி இருக்கும்? இங்க அரசனாக பாவிக்கிறார். திருப்பெருந்துறையில் இருக்க சிவபெருமானே கோன் கடல்கள் வெல்க. கோன் என்று சொன்னால் அரசன். ஔவையாரே ஒரு சபைக்கு நுழைஞ்சா வேகமா, ராஜா உட்கார்ந்தான், வாழ்த்து அப்படின்னா வரப்புயர அப்படின்ட்டான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. வரப்புயர அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து விட்டா. விளக்கம் சொல்லு அப்படின்னா அவ சொன்னான், நீர் உயர வரப்பு, வரப்புயர நெல் உயிர், நெல் உயர குடி உயிரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும். ராஜா எப்படி எவ்வளவு சென்டென்ஸ ஒரு 5 இடத்துல சொல்லிட்டா பாருங்க. வரப்புயர இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல அவ்வளோ இருக்கு. வைகேஷ் என்ன சொல்றார்? கரம் குவிவார் உள்மகிழும் கோல். யார் கவம் வந்து வருகிறாலும் அவர்களுக்கு கோனாக அரசனாக இருக்கக்கூடியவன் திருப்பெருந்துறை சிவன். திருப்பெருந்துறை சொல்லிட்டே இருக்கும். நம்ம கரையேற்றத்துக்கு வந்த துறை அது. கோன் என்று சொன்னால் அரசன். செங்கோலை செலுத்தி நன்றாக ஆட்சி செய்யும் அரசனை செங்கோல் என்ற அடிப்படையில் செங்கோல் போல் அரசனாக இருக்கிறான். அதனால அவன் அரசன். அது மாதிரி கம்பராமாயணத்துல அது மாதிரி தசரதன் இருந்தார். கம்பர் பதிவு பண்ணார். தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நடம் பயப்பில் சேவொக்கும் முன்னின்று ஒரு செல் கதி உய்க்கும் நீரால் நோய் ஒக்கும் என்னின் மருந்து ஒக்கும் உணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அண்ணார். ஒரு ராஜா எப்படி இருக்குன்னா எல்லா விதமான ஜனங்களையும் அனுசரித்து போகக்கூடியவனாக. என்ன கஷ்டம் வந்தாலும் அரசன் போய் மணி அடிச்சு ஆராய்ச்சி மணி அடிச்சாச்சுன்னா அரசன் பதில் சொல்லணும். அங்க நடந்தது இல்லையா? ஆராய்ச்சி மணி ஒரு பசுமாடு அடிச்சது இல்லையா? தேர்கால தன் மகனேட்டு கொன்றான்ல, நீதி வழங்கினான்ல முன்னிதி சோழ். அது மாதிரி ராஜாக்கள்லாம் இருக்கணும். அது மாதிரி அவனுக்கு பேர் தான் கோன் என்று பெயர். சிவபெருமான் எல்லா ஜனங்களையும் அரசன் போல பாவித்து காப்பாற்றுகிறான். அப்படி பொருள் காணணும். புறத்தார்க்கு கரம் குவிவார் உள்மகிழும்
கோன்கழல்கள் வெல்க. அப்போ ஒரு மக்கள் அரசனிடத்துல என்ன எதிர்பார்க்காங்களோ அதை குறையில்லாம செய்யும். எங்க ராஜா இருக்கார், இப்ப ராஜா எல்லாம் பிரைம் மினிஸ்டர் தான், சிஎம்லாம் சிற்றரசர், இவங்களும் ராஜா மாதிரிதான். தான் சிஎம்லாம் வந்தா அவர் சாமி கும்பிடுறாரோ இல்லையோ கும்பம் கொடுப்பாங்க அவருக்கு, பூர்ண கும்ப மரியாதை. அவரு கடவுள் இருக்கிறாரு இல்லாத நமக்கு தேவையில்லை. ஆனா ஒரு அரசனுக்கு உண்டான மரியாதை அவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த பதவி அங்கு முக்கியம். பதவி பூர்வ புண்ணியானாம் ஜென்ம பத்திரிகா நிகழ்த்தே ஜோதிட சாஸ்திரம். பதவியில பூர்வ புண்ணியம் பண்ணினாதான் அது வர முடியும். அது நல்லவாழ கட்டவாள் நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். ஏதோ ஒரு அருள் சக்தி அங்க இருக்கிறது வந்து உட்கார்ந்து இருக்கார். அப்ப மன்னரின் ஆட்சி மக்களின் உள்ளங்களை மகிழ்விக்க வேண்டும். அதைத்தான் சமஸ்கிருதத்துல சொன்னான், யதா ராஜா ததா பிரஜா. அவையா சொன்னா மன்னன் எவ்வழி மண்ணுயிர். ராஜா எப்படி இருக்கானோ அப்பதான் ஜனங்கள் இருப்பாங்க. ராஜா நேர்மையா இருந்தா உலகமே நேர்மையா இருக்கும். ராஜாவே எல்லாம் தப்பு பண்ணா ஜனங்களுக்கு ராஜாவே பண்றாருயா, நமக்கு என்னையா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிப்போம், அதுக்கு மேல அங்க போக வேண்டாம். அது மாதிரிதான் அயோத்தியில தசரதன் ஆட்சியும் ராமன் ஆட்சியும் நேர்மையாக இருந்தது. கம்பரை வர்ணிக்கிறார். அதுபோல நாம் கரம் குவித்து வணங்குகின்ற போது நமது உள்ளம் மகிழ்கின்றது. சிவபெருமானுடைய அருட்கருணை நமக்கு கிடைக்கிறது. இறைவனை தொழுகின்ற போது உள்ளம் எப்படி இருக்குன்னா அப்படியே குளிர்ச்சாகும். அது அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்தா தான் தெரியும். சில பேர் போவா முருகனை பார்ப்பாங்க, பழனியில ராஜ அலங்காரம் பார்த்த உடனே கண்ணால தண்ணீர் இருப்பார். நானே பார்த்துருக்கேன். அபிராமிந்தார் சொல்லும் போது சில மகளிர்கள் அழுவார்கள். அது ஏன் போய் நம்ம கேட்க முடியாது. அது ஒரு பக்தி பிரவாகம், அந்த உள்ளத்துடைய பெருக்கு, அந்த உள்ளம் போய் அங்க நின்று இருக்கிறது. அப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னா, திருப்பெருந்துறை சுவாமி பேர் ஆத்மனம், அம்பாளுக்கு பேர் யோகாம்பிகை, யோகாம்பிகா சமேத ஆத்மநாத். உலகத்துல எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்கு, எத்தனை கோடி ஆத்மாக்கள் நமக்கு தெரியாது. நம்ம சொன்னா ஒரு 25 பேர் நம்ம ஆத்மா இங்க சொல்லலாம் சபையில. இந்த உலகம் முழுக்க எவ்வளவு ஆத்மா இருக்குதா, அத்தனை ஆன்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால்தான் திருப்பெருந்துறையில அவருக்கு ஆத்மநாத சுவாமி, யோகாம்பிகா சமேத ஆத்மா. ஆவுடையார் மட்டும்தான் இருக்கு, அம்பாளுக்கு 2 திருவடிதான் இருக்கு. எப்படியா டைம் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. திருப்பெருந்துறை போனா கரை சேர்க்கும் நமக்கு. அததான் சொல்றாரு. அப்ப அந்த ஆத்மநாத சுவாமியை கரம் குவி கோணாக நின்று வழிபட்டார். அப்ப உள்ளம் குவிதல் எப்படின்னா, கரம் குவித்தலாலே உள்ளம் மகிழ்ச்சி அடையும் சொல்றார் அவர். தொழுது உளம் உருகி ஒரு திருவள்ளுவர் சொல்றார், எப்படி அவர் தொழணும். தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்மித்து, சுவாமி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணோம், உள்ளம் அப்படியே சிவபெருமானை நினைச்சு உருகணுமா. அப்புறம் அந்த மாதிரி உருகி அழுகும்போது உடல் வெயிட்லெஸ்ஸா ஆயிடும், உடல் கம்மித்து உடல் லேசா ஆயிடும். அதனால சொல்றார், கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. அடுத்து சிரத்தை சொல்ற, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிரம் என்பது தலையை குறிக்கின்ற சொல். பழைய காலத்தில் பஸ் எல்லாம் கிராமத்தில் தெரியும், கரம் சிரம் புறம் நீட்டாது. நாங்கெல்லாம் ஒரு போட்டுலாம் எல்லா பஸ்லையும் போடுறேன், இப்போ போட்டுக்காக தெரியல. கரம் சிரம் புறம் நீட்டாது, வெளியே காமிச்சிடாதே, எதோ ஆக்சிடென்ட் ஆகும், கையை நீட்டாத பண்ண. அப்ப தலை குவித்தல் ஜென்சான் உடம்பிற்கு சிரசே. அதனால தான் அவர் முதலே சொன்னார், தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாரே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். வணங்கக்கூடியது முதல்ல தலைதான் வணங்கணும். அப்ப தலை குவித்தல், சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சீரோன் என்று சொன்னால் சிறப்பு பொருந்தி, சீரபிராமி அந்தாதி. ஏன் அவர் சொல்றார் இல்லையா, சீர அபிராமி அந்தாதி
எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமன் மேனி கணபதி நிற்க கட்டுரையே. சீர் என்று சொன்னால் சிறப்பு பொருந்தியவர்கள். ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு சொல்றான் பார்த்தீங்களா, அதுதான் தமிழ்ல சீர் மரபு. தெரிஞ்சுக்கணும். போலீஸ்காரங்களுக்கு பேர் காவலர் கிடையாது, சீருடை பணியாளர்கள். அவங்க பாருங்க செலக்ட் பண்ணும்போது பேப்பர்ல போடுவான் சீருடை பணியாளர்கள். இப்ப என்ன அர்த்தம்னா அவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும், அதுதான் சீருடை பணியாளர். இப்ப சீரோன்னா சிறப்பு பொருந்தியவன், எல்லாவற்றிலும் இறைவன் தான் சிறப்பு. சீர்மரபுன்னா கம்யூனிட்டியில சீர்மரபான்னு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய நடத்தையிலே நாம் சீர்மரபினாக ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்ற. நம்முடைய நடத்தை எல்லாம் சீராக இருக்க வேண்டும், அந்த மரபுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும். அதுதான் உயர்வான லட்சியம் என்று சொல்கிறார். அப்ப தலையை உடம்பில் வைத்து இந்த நிலத்தில் கிடத்தி எல்லா இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் பேர் ஆண்கள். உங்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் சாஷ்டாங்கமா பண்ணு அப்படின்வாங்க. அது பண்ணுகின்ற பொழுது சரணாகதி கொடுக்கின்ற தத்துவமாக இந்த வரிகள் அமைகின்றன. இதுதான் ஆங்கிலத்திலே டோட்டல் சரண்டர் என்று சொன்னார். அப்படியே எல்லா விதமான எதையும் எதிர்பாராமல் இறைவன் மட்டுமே கதியாக இருப்போர். அதுதான் மணிவாசகர் சொன்னார், சிவத்தை தவிர அவருக்கு வேறொன்றும் தெரியாது. அது திருவாசகத்துல அவ்வளவு சிறப்பு என்ன, சிவனை தவிர வேறொன்றும் நினையாது. எங்க திரும்பினாலும் சிவன் தான். 658 அடிகளும் எங்க போனாலும் சிவபெருமானை மட்டுமே பாடியவர். அதுதான் நாம என்ன சொல்லுவோம், திக்கற்றவருக்கு தெய்வமே. ஒண்ணுமே இல்லை, யாருக்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன் திக்கற்றவனுக்கு. எவ்வளோ கஷ்டங்கள், யாரும் நமக்கு உபகாரம் செய்யவில்லை. இப்ப யாரும் கை தூக்குறோம், பெருமானே நீதான் காப்பாற்ற வேண்டும். டோட்டல் சரண்டர். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. சுவாமி எப்படி இருக்கிறாராம், அவர் ஈஸ்வரன் என்று ஒரு பெயர். ஈஸ்வரன் என்று சொன்னால் சிறப்பு செயல்களை செய்கின்ற கிரியாசக்தியாக இறைவன் இருந்து கொண்டு நம்மை ஆட்சி செய்கிறான். 3 விதமான சக்திகள் உண்டு, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. பாரதி அழகா சொல்றான் விநாயகரை கொண்ட, இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி. பிள்ளாரை நம்ம வழிபட்டா இச்சாசக்தி வரும், கிரியாசக்தி வரும், ஞான சக்தி. இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி. மூலசக்தியார்னா அம்பாள், அம்பாளுடைய திருமகனே போற்றி. இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி. அது மாதிரி கிரியாசக்தியாக இருக்கின்ற சிவபெருமான் அந்த ஈஸ்வரன் என்பதை சுருக்கி ஈசன் என்று சொல்றார். இந்த ஈஸ்வரன் என்ற ஒரு பதத்தை வைத்துக் கொண்டு அதை எல்லாரும் புரியுமாக இருக்க கொண்டே சீரோன் கல்வன் என்று சொல்லி இதையே சிறப்பு குவிகின்ற மனநிலை. இந்த மனநிலை எப்படி இருக்குன்னா, போனோடனே சுவாமிக்கு நாம நமஸ்காரம் பண்ணணும். இப்ப சீரோனாகி சிவபெருமான் திருவடிகளை கழல்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். பாம்பன் சுவாமிகள் கூட இந்த தாக்கம் உண்டு. எல்லாம் பாருங்க நமகா நமகாதான். அவரும் சொல்றார், வியாக்கியானத்துல அப்படிதான் சொல்றார். பாம்பன் சுவாமிகள் போட்டதே நமோ நமகா போட்ட பதம் எதுக்குனாக்க, போற்றுகிறேன், வணங்குகிறேன், புகழ்கிறேன். நம்ம யாரை புகழ வேண்டியதுன்னா வாக்கினால இறைவனை மட்டுமே புகழ். அந்த புகழ் ஏற்புடைய புகழாக நம்மை ஆக்கிவிடும். ஒரு சொல்றாருல சுந்தரமூர்த்தி நாயனர் புகழூர்ல, பொய்மையாளரை பாடாதி எந்த புகழு பெருமான் பாடுவீர்கள். பொய்மையாளரை பாடாது, அவன் தான் பாடாத, பெருமானை மட்டுமே பாடு. சிறங்குவிவார் என்ற அந்த ஒரு நிறைவு இருக்கிறதே, தலைய சுவாமிக்கு சரண்டர் பண்ணணும். அப்பேற்பட்ட சீரோனாகிய சிவபெருமான் திருவடிகளை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அவன் நம்மை ஆட்கொண்டு அந்த திருவடி நம்மை உய்விக்கின்ற வெற்றியை தருகின்ற திருவடியாக இருக்கிறது. அடுத்து சொல்றார், ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி. 8 தடவை சொல்ற.
ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பரப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை. நமக்கு தமிழ்நாட்டுல ஆராத இன்பம் அருளும் மலைன்னா திருவண்ணாமலை. நினைச்சுக்கோங்க, திருவண்ணாமலை ஆற்றல் பொருந்துமலை, ஆராத இன்பத்தை தருகின்ற அருள்மலை. அதான் பகவான் சொன்னார், இருவுராகிய கிருபைக்கடலே கிருபை கூர்ந்தருள்வாய் அருணாச்சலா. ஏழைக்கு இறங்கும் மலை, ஏதேது கேட்டாலும் கொழைப்படாமல் கொடுக்கும் மலை, அம்மைக்கு ஒரு பாகம் இந்த மருத்துவமலை, ஞான தபோதரரை வா என்று அழைக்கும் மலை அண்ணா. எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஏன்னா அவரு வந்திருக்காரு, அங்க வந்துதான் திருவம்பாவையும் திரு இதுவும் பாட்டார். திருவம்பாவையும் இன்னொரு 10 பாடல் அங்க பாட்டு. மார்கழி மாசம்னா மாணிக்க வாசகர் ஃபுல்லா ஞாபகம் வந்துடும். அப்ப சொல்றார், ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி சிறப்பு செயல்களை செய்கின்ற கிரியாசக்தியாக சிவபெருமான் ஈஸ்வரன் என்பதையே ஈசன். அதுக்கு இதுக்கு முதல் இதுக்கு தொடர்பு பட்ட. இப்ப சாதாரண நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சில தெய்வங்கள் மூலம் பெற்றுள்ளோம். நிறைய ஜோசியர் சொல்றாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இது சரியா போயிடும். அது அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது உயர்வான நற்கதி வேணும்னா சுவாமி தான் பிடிக்கும். எதான் சொல்றார், சாதாரண செல்வங்களை பெற பிற தெய்வங்கள் மூலம் பெறலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும்? வீடு பேராகிய செல்வம் மட்டுமே ஈசனுடைய திருவடிகளை பிடித்தால்தான். அதனால்தான் ஈசன் அடி போற்றி எந்த அடி. நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கிற, எல்லாருக்கும் நீ கொடு. அப்ப அந்த ஈஸ்வர சப்தம் ரொம்ப உயர்வான சப்தம். ராவணேஸ்வரன் ஈஸ்வர சப்தம். ஆனா அவனுக்கு என்னன்னாக்கா, அந்த சப்தத்தை வாங்கினா கூட அவன் மாயையாலே அது மதிமயங்கி அழிந்து போனான். அதுமாதிரி சனீஸ்வரன் என்று சொல்வார்கள், அவர் சனேஸ்வரன் தான். கிரக பதவி சுவாமி கொடுத்தார். சனேஸ்வரன் சனைகி சரதீதி இது சனேஸ்வரா. என்ன அர்த்தம்னா, மெதுவாக எவன் நகர்ந்து செல்கிறானோ அவருக்கு சனீஸ்வரன் பேர். ஒரு மெதுவா வந்தாலே நம்ம எவ்வளவு கஷ்டப்படும். அடுத்து வர்றார் 29ஆம் தேதி எங்க ராசிக்கு வர்றார், மீன ராசி. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வர்றார். ஜென்மம் சரியா வர்றார். சுவாமி பார்த்துவார். நம்ம கர்மா அனுபவிச்சுதான் ஆகணும். சுவாமியை துதி பண்ணே இருந்தா இலக்கம். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சனீஸ்வரன், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுவே காலபைர வழிபாடுகளை எதுக்கு சொல்றோம்னா, அப்படியாவது போய் ஒரு வழிபாடு செய்யணும்னு தான் ஜனங்க, இல்லையா? அதை பண்ற இதை பண்ணுன்னு சொல்ல வேண்டாம். பைரவரத்தை உபாசிக்கிட்டோம், பைரவ நாமா சொல்லட்டும், கோளர் பதியம் சொல்லட்டும், இல்லையா, திருக்கோளில் பதியம் சொல்லட்டும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னாக்கா, அப்படியாவது இவங்களுக்கு ஒரு வீடு பேர் கிடைப்பதற்கு ஒரு வழி உண்டாகும். ஆனால் அவை மாயான அழிவும் தன்மை உடையது. ராவணேஸ்வர ஐக்கியம் பார்த்தீங்களா, அவனுக்கு மாயையால் அது கிடைத்தன. வீடு பேர் என்பது மீண்டும் பிறவாத தன்மை சொல்றார் இல்லையா. மற்ற பன்றென்றே நின்றேறு பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தே இனி பிறவாத தன்மை வந்தேன் கற்றவ தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடு மூடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நானவ ஜீவாகவே. அப்பா, நான் எல்லாம் நடந்து போயிட்டா கூட என் நாக்கு மறக்காது. பிறவாத தன்மை வந்து ஏதினேன். அற்புதமான தேவாரம். பிறவாத தன்மை வந்து ஏதினேன்.
அப்ப வீடு பேர் என்பதற்கு மீண்டும் பிறவாத தன்மை. அதனால்தான் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. அந்த தன்மையை யார் கொடுக்கிறார்னா சிவபெருமான் ஒருவனே கொடுக்கிறான். அப்ப நாமெல்லாம் மாயையில சிக்கின்னு இருக்கோம். அந்த மாயையிலே அகப்பட்டவர்களை அழிப்பவன். மாயா சக்தி இருக்கிறதே ரொம்ப வித்தியாசமானது. அது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எல்லாம் கோடை காலம் எல்லாம் டூர் போவீங்க, கார் வச்சுட்டு எங்கேயாவது அப்படி பைபாஸ்ல போகும்போது பார்த்தா ஒரே தண்ணி மாதிரி தெரியும். அதெல்லாம் ரோடு நல்லா போட்டிருக்கான். தண்ணி வேகமாக காரை நிறுத்தி பாருங்க, ஒன்றும் இருக்காது, காணல். மாயை என்பது காணல் நீர் போன்ற தன்மையுடையது, அதுல சிக்காதே அப்படின்ற அதுதான் சொல்ல வர. அணிக்க வாசக்கு அப்படின்னா நமக்கு ஏமாத்திரம். அதுதான் பின்னால சொல்வார், மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன், அது ரொம்ப உயர்வான மந்திரத்தினுடைய வெளிப்பாடு. திரையம்பகம் நிஜாமகம் சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்கமிவ பந்தனான் விட்டோ விட்சேயமா விருதாது. பெரிய மகாமந்திரம். இது அடிக்கடி யாரெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டே இருக்கு. இவ்வளோ உயர்வான மந்திரம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா நல்லா சொல்லலாம், சொல்ல முடியாதவங்க மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. எல்லா பாஷையும் சுவாமி தெரியும், சுவாமி ஏற்பார். நம்ம தமிழ்ல சொல்லிட்டோம், ஏத்துக்காம இருக்க மாட்டார். நீங்க சொல்ல வேண்டியதா பக்தியா சொல்லினா சுவாமி. அப்பேற்பட்ட உயர்வான திருவடியை உடையவன். அதனால சொல்றார், ஈசன் அடி போற்றி. இந்த போற்றி நம என்ற பதத்தை தான் போற்றி என்று சொன்னார். அதனால்தான் போற்றி திருவகன், போற்றி திருஅகன் பாடிங்க. போற்றி போற்றி சொல்கின்ற போது இறைவன் உள்ளம் குளிர்கின்றது. அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்திலே சீருத்தத்தில் வருகின்ற அதுக்கு நிகராக திருத்தாண்டகத்திலே போற்றி பாடி ஐயா தரையாளர் படிச்சு. இவ்வளோ போற்றினா நீ மட்டன் நினைச்சுக்க வேண்டாம். போற்றி என்பது உயர்வான சொல். இறைவனை போற்றுகின்றோம், அதனால்தான் அதை போற்றி அப்படின்னா. போற்றி என்பது என்ற சொல் நமக்கு பாதுகாப்பை தருபவன் என்பது பொருள். நல்லா தெரிஞ்சுங்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. அப்ப நமக்கு யார் அந்த அடியை போற்றுகின்ற போது அவன் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து அருள் செய்கிறான். அதைத்தான் கடல் என்று சொல்றார். அந்த அடி போற்றி ஞானசம்பந்தர் சொல்ற. அவர் கொஞ்சம் கடல் சொல்லிட்டு பாரு. அடியைத்தான் திருவடி அவர் கடல் சொல்றார். இந்த சிதம்பரத்தில் போன பாரு, செல்வ நெடு மாடம் சென்று ஓங்கி, செல்வ நெடு மாடம் சென்று ஓங்கி, செல்வம் மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் சிற்றம்பலமே இடமாக, செல்வம் கடலேத்தும் செல்வம் செல்வமே. இந்த இடத்துல செல்வம்னு யாரு காசு நினைச்சுடாதீங்க. செல்வம் என்பது முத்தி பேர். எத்தனை செல்வம் போடுறார் பாருங்க. செல்வ நெடுமாடம் சென்று சேன்போங்கி, செல்வம் மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமே இடமாக, செல்வம் கடலேத்தும் செல்வம் அவன் கடலே பெரிய செல்வம். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. அப்பேற்பட்ட திருவடியை உடையவன். போற்றி என்பது நம்ம பாதுகாத்தலையும் குறிக்கும். எப்போதும் இந்த இயல்புகள் நீங்காமல் பாதுகாப்பதற்காக கூறி வாழ்க்கிறார். எப்போதும் இறைவன் நம்மை பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும். அப்ப இறைவனுடைய திருவடியாக அந்த சிவஞான பேற்றை
இங்கு பெறுவதற்காக அவனையும் அந்த ஞானத்தையும் அடியாய் பாவித்து வணங்கும். உயர்வான வார்த்தை. ஞானம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வரிகள் முதல் 8 போற்றிகள் சொல்லுகிறார். அப்ப 8 போற்றினா 8 விதமான மலர்களை கொண்டு அவனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இதுல 2 விஷயம் இருக்கு. மலர்களால அர்ச்சனை பண்ணலாம், அது புறப்பூசையில இருக்கு. ஆனா அகப்பூசையில மலர் இல்லையா? அகத்திலே நாம சொல்லிட்டே இருக்கோம், எங்க மலர் போடுறது, மலராக பாவிச்சுக்கணும், மலர் போட்டா மாதிரி சொல்லணும். அதாவது சொல்றார், ஆனால் அகப்பூசையில் மலர்களால் அர்ச்சிக்க முடியாது. ஆகவே உயர்ந்த பொருளை நினைப்பதே பூஜிக்கும் பூக்களாக நாம் செய்வது. அவனை நினைப்பதே அர்ச்சனை செய்வது. அப்ப என்ன இங்க சொல்றார்? 5 பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, அப்புறம் பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவம், அன்பு, இந்த 8 பொருள்களை நினைத்து பூவாக கருதி வழிபாட்டுக்கு நாம் பயன்படுத்த. இந்த பூ போடுறது வேற, கொஞ்சம் போட்டிருக்காங்க, நாளைக்கு போன உடனே வாடி வதங்கி எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் இங்கு சொல்கின்ற அர்ச்சனை இருக்கு பாருங்க. ஆனால் தான் சொல்றார், நின்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டாகும், சொற்றமிழா சுந்தரா என்று பாடுங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல இதெல்லாம் பக்தி பாமாலை கேட்டுப்பீங்க, எல்லாம் அதெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா பூமாலை வாடி வதங்கிட, பாமாலை வாடாது. இவ்வளவு பேர் மாணிக்க வாசகம் பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளவு பாமாலை தான் சொல்றப்ப. இதெல்லாம் அருட்பிரசாதங்கள், இவ்வளவு பேர் எவ்வளவு அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். இதை நாம பாட 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 இறைவன் அதை கழுத்தில் அணிந்து கொள்ளுகிறான். அந்த பாம்பன் சுவாமி சொன்னார், ஓம் சக்ரீவ பதையே நமோ நமஹ. முருகப்பெருமான் கழுத்துல என்ன இருக்குது? பூக்களா இருக்குது. அடியார்கள் பாடிய பாமாலைகள் எல்லாம் அவன் கழுத்தை அலங்கரிக்கின்றன. சக்ரீவ பதையே நமோ நமஹா. ஆக 5 பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவம், அன்பு, இந்த 8 பொருள்களை இணைத்து பூவாக கருதி வழிபாட்டிற்கு நாம் மனத்தினாலே பயன்பெற வேண்டும். அப்ப இந்த மனசனால எதை சொல்லணும்? பஞ்சாட்சரம் தான் சொல்லணும். சிவாய் நம சிவாய். முதல்ல நமக்கு வேகமாத்தான் வரும். சொல்லிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லிட்டே வாங்க, டக்குன்னு ஒரு நிலைமையில வந்துன்னா பிடிச்சிடும். அப்புறம் மனசு ஓடாது. அப்படியே மந்திரங்களுக்கும் ஆற்றல், அது உள்ளுக்குள்ள சொல்கின்ற போது இன்னும் ஆற்றல் ஜாஸ்தி. அதுதான் பூசலா நாயனார்லாம் அந்த மாதிரி சுவாமியே அனுகிரகம் பண்ணார். இன்னைக்கு அந்த கோயில் இருக்குன்னா இந்த ஊர் ஈஸ்வரார் அடியாருக்கும் அடி. இந்த ஊரும் சாட்சாத்காரமா இருக்குல்ல, சாட்சியா இருக்குது இல்ல. அகப்பூசை சிறந்தது. இப்ப சொல்றார், அகப்பூசையில் பஞ்சாட்சரமான நமசிவாய மந்திரத்தை பூஜிக்கும் நெறி. சிவஞானம் சொல்றார், பஞ்சாட்சரத்தை அப்படியே அகத்துல கொண்டு வரணும். அப்ப இறைவனை 8 மலர்கள் கொண்டு ஏன் அர்ச்சிக்க வேண்டும்? அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றார். அவன் 8 விதமான குணங்களை உடையவன். அவனுக்கு என் குணத்தான் என்று பெயர். இறைவனை சொல்கின்ற போது என் குணத்தான். ராமரை சொல்கின்ற போது வால்மீகி 16 குணங்கள் நிரம்ப பெற்றவன் அப்படின்னு சொல்றார். வால்மீகி ராமனை பற்றி 16 குணங்கள் எவன் நிரம்ப பெற்றானோ அப்படின்னு வால்மீகி அந்த சம்பாஷன்லாம் வரும். அதைத்தான் அப்புறம் சொல்றார் பின்னால் வால்மீகி எழுதுறார். ஆனா சிவபெருமான் 8 விதமான குணங்களை உடையவன், என் குணத்தான். அதனால் 8 மலர்களால் அச்சரிக்க வேண்டும். என்ன என் குணத்தானவன்? பிறருக்கு வசமாகாமல் எல்லாவற்றையும் தன்வசமாக வைத்திருப்பவன். அப்பதான் இறைவனுக்கு வசமாகும். அவ்வளவு அதுவே ரொம்ப கஷ்டம், நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சீக்கிரம் வசமாயிட்டோன்னா ஆக மாட்டான். அதுக்குன்னு சில பரீட்சைகள்லாம் இருக்குல்ல, அதைத்தான் சொல்றார். பிறருக்கு வசமாகாமல் எல்லாவற்றையும் தன்வசமாக வைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்ச இயக்க சக்தி அவனிடத்திலே தான் இருக்கிறது. அதுதான் தில்லையில அப்படி இருக்கார். இந்த டான்ஸ் இன்னும் முடிச்சுன்னா நாம எல்லாம் அவ்வளவுதான், மரணம் தான். அங்க நடராஜ பெருமானுடைய ஆட்டத்துக்கு ஆடுகின்ற பொழுது நமது இதயங்கள் ஆடி ஓசை அடிக்கிறது. லேப்டாப் 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 சிவ 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 அப்படின்னு அடிக்கிறது. ஒரு ஆட்டம் நின்று போச்சுன்னா எல்லா ஆட்டமும் பிரபஞ்ச இயக்கத்தின் சக்தியே நின்றும்.
அதனால்தான் உலகத்தின் மையப்புள்ளியாக இருக்கின்ற பூமத்திய கஷேத்திரம் எங்கடா இருக்குன்னா நடராஜ பெருமானுடைய திருவடி இருக்கிறது. நாசா சொல்றான், நம்ம சொன்ன. அதனால்தான் சிதம்பரத்தை தரிசித்த முக்தினா, சிதம்பரத்தை தரிசாத்த முக்தினா பெருமாடு பூஜித பார்த்து கிழத்தான் உலகம் எல்லாமே அருட்சக்திலாம் இருக்கிறது. ஜெர்மன்ல ஆட்டம் இதுல வாசல்ல வச்சிருக்கான். அவன் நடராஜர் சிலையை வச்சிருக்கான். அவன் என்னையா கண்டே பிடிக்க முடியல, அவன் பண்றான். அப்ப நம்ம எவ்வளவு சுவாமி எவ்வளோ அப்ப அங்கிங்கனாத விட எங்க பாருங்க, எங்கேயோ அவங்க துபாய் பக்கத்துல எங்கேயோ தோண்டினாங்கன்னா நிறைய சிவலிங்கெல்லாம் வந்து படிக்கிறோம்ல, பார்க்கறோம். இது பாட்டு அங்க கலிபோர்னியா தோணுனா அங்க பெரிய சிவலிங்கம் கிடைக்கும். சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்கிற அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசம். அப்ப பிறருக்கு வசமாகல் எல்லாவற்றையும் தன்வசமாக வைத்திருப்போன் இறைவன். ரெண்டு, உடம்பாக ஒன்றை எப்போதாவது எடுத்து எழுந்தருளான். அவன் உடம்பு சுத்தமான தேகம், அசுத்தமற்றது தூய உடம்பு. நம்மளுக்கு பார்த்தா எப்படி, நம்மதான் அதுக்குதான் அடிக்கடி குளிக்கணும். இறைவன் அப்படிங்கிற எண்குணத்தான், எங்கும் தூயவனாக இருப்பவன். உணவு பிறரால் உண்டாக்கப்படாமல் இயற்கையாகவே அவன் பெற்றவன். மூணாவது சொல்றார். நான்காவது, பிரபஞ்சம் முழுதும் அவன் வீற்றிருக்கிறான். அவன் இல்லை என்று எங்கேயும் சொல்லவே முடியாது. பிரபஞ்ச சக்தி. இப்ப என்ன ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வெடிகால 3:30 மணிக்கு தானா எழுதுறான்னு வச்சுக்குவா, பிரபஞ்ச சக்தி அவருக்கு ஏதோ கொடுக்க போகுது. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கான். 3:30 மணிக்கு டெய்லி எழுதுக்கிறான்னா அந்த சக்தி ஏதோ ஒன்று செய்ய போகுது, அதை தேடி நீ போன்றான். அந்த நேரத்தில் ஏதாவது தியானம் பண்ணு, ஏதாவது மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி ஏதாவது ஒன்று செய்ய, அந்த நேரத்துல அந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு கை தூக்கி விடும் அப்படின்னு லேட்டஸ்டா சொல்றாங்க. அதனால 3 மணிக்கு எழுத்துட்டான்னு ஏதோ நம்ம சொல்ல வேண்டாம். இந்த 3:30க்கு எழுந்துட்டீங்கன்னா ஏதாவது பஞ்சாட்சரம் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நாமா தெரியுதோ அதை அப்படியே ஜபிச்சுட்டே வாங்கும். அந்த பிரபஞ்ச சக்தி உங்களை ஒரு நல்ல மனிதனாக ஊக்குவித்து பெரியாளாகும். பிரபஞ்ச சக்தி தான் நம்மகிட்ட உண்மை கிடையாது. பிரபஞ்ச சக்தி தான் இறைவனாக இருக்கக்கூடியவன். தான் சொல்றார், பிரபஞ்சம் முழுவதும் வீற்றிருப்பவன். அப்புறம் பாசங்கள் கட்டு ஏதும் இல்லாதவன். அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாதடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமில்லை. இப்ப வேணுமே வேணாதோ அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்புறம் சொல்ற, பெரிய அருள் வள்ளலான் இருப்போம். சுவாமிதான் எப்போதும் அருள் வள்ளல். சுவாமி நினைச்சாருன்னா ஒரே ஒரு செகண்ட்ல நம்மள பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். ஒரு செகண்ட் தான், அப்படி பார்த்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதான் அவர் பாருங்க, உன்னோமை பொருளானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையல் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை. யாராலும் அறிய முடியாத பரம்பொருள் இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை. யாருக்கு எளிவந்த பிரான்? அடையாது. அதான் சென்டென்ஸ் அப்படி போட்டேன். அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமி. இப்ப பெரிய அருள் வள்ளலாய் இருப்பவன். மாயவரத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த சுவாமி பேரே வள்ளலார் திருப்பேர். போனா பாஷ்யம், அந்த சுவாமி பேரே வள்ளலார் பேர். நமக்கு என்ன வள்ளலார்னா இவருதான் தெரியும். அதனால அங்க வள்ளலார் சிவபெருமானுக்கு வள்ளலார் என்று பெயர் பாடலே அங்க வருது. அப்ப எல்லாம் செய்யும் முடிவு கூற முடியாத ஆற்றலை பெற்றவன். அவன் நினைச்சா எதை வேணா ஆக்கலாம். விஞ்ஞானத்தை மெய்ஞானமாக்கலாம், மெய்ஞானத்தை விஞ்ஞான சுவாமியால தான் ஆக்க முடியும். அதைத்தான் அவர் சொல்வார். நம்ம மணிவாசகரே திருவம்பாவல் சொல்றார், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. பழசுக்கெல்லாம் பழசு, புதுசுக்கெல்லாம் யார் புதுசுன்னா சிவபெருமான் ஒருவன் மட்டுமே. அவனால தான் எல்லாத்தையும் எடுக்க முடியும். அதனாலதான் மதுரையில 64 திருவிளையாடல்கள் பண்ணினான். இவ்வளவு சுவாமி பண்ணியிருக்கா திருவிளையாடல்கள். இப்ப எல்லாம் செய்யும் முடிவு கூற முடியாத ஆற்றலை பெற்றவன். 8 அளவிலாத இன்பம் உடையதான் இருப்பவன். நீர் நிலம் நீர் நெருப்பு நீள் விசும்பும் நிலா பகலோன்
புலனாய மைந்தனோடு என்வகையாய் உணர்ந்து நின்றான். திருநெல்வேலியில் மாணிக்க வாசகர் சொல்றார். பிருத்திவி, தேஜஸ், வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன் எல்லாமாக சுவாமியே இருக்கிறான். அதான் ரவிச்சந்திரன் ஒரு பேர். ரவி என்று சொன்னால் சூரியன், சந்திரன் சொன்னால் சூரியன் பரமானுடைய கண்கள் வலது கண்ணும் இடது கண்ணும் சூரிய சந்திரனாக வீட்டிற்கு அருள் செய்கிறார்கள். அப்ப அவனை 8 விதமாக தியானிக்கும். மின்குணத்தான் சொல்றல 8 விதமான வகையினாலே அவனை தியானம் செய்து வழிபாடு செய்து வழிபட வேண்டும். எப்படி 8? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. அப்புறம் அதுக்கு மேல சகசிராகார பெருவழி. இப்ப என்னன்னு பார்ப்போம். இந்த மூலாதாரம் இருக்கு பாருங்க, இது மண் தொடர்புடையது. விநாயக பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு, மூலாதார மூர்த்தி அப்படின்னு கிருதியே இருக்கு. மூலாதார மூர்த்தி. மூலாதாரம் என்பது மண் தொடர்புதே. இது எங்க இருக்குன்னா முதுகுக்கு அடியில். தெரிஞ்சுக்கணும், சயின்ஸும் இதையும் சேர்த்து சொல்றேன். 2வது நீர் தொடர்புது சுவாதிஷ்டானம். இது தொப்புளுக்கு கீழே ஒரு 12 விரைக்கடல்ல இருக்கு. 3வது தொப்புள் பகுதி, நெருப்பு பகுதி, இங்க இதுக்கு மேல ஜாடராக்கு. அநாகதம் காற்று தொடர்புது பூரா மார்க்கம் பூரா. கேஸ்ட்ரிக் வந்தா என்ன சொல்றான்? மார்லாம் வலிக்கும், கேஸ் ப்ராப்ளம் சொல்றாங்க இல்லையா? காற்று பூரா இங்க இருக்கு. காற்று கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்தா கஷ்டப்படுவாங்கல்ல. சில பேர் பயந்துருவான், ஹார்ட் அட்டாக் வந்துருத்தோம் அப்படின்னு. மார்பு வலி வேற, அது வேற. ஹார்ட் அட்டாக் வந்தா இங்க நடுவில் தான் வலிக்கும் சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தான் வலிக்குமா? பூரா வலிச்சா அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். பயப்பட வேண்டாம், டாக்டரே சொல்லிடுவாரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு. இங்க வந்தாத்தான். அடுத்து தொண்டை பகுதி, இது காற்று தொடர்புடையது. நம்ம எப்படி பேசுறோம், பாடுறோம், என்ன காத்துதான் அங்கேருந்து வந்தாத்தான் அது சொல்ல முடியும். அடுத்து சூரிய தொடர்புறது வலக்கண், சந்திர தொடர்புறது இடக்கண், உருவ மத்தி. இதுதான் ஆக்ஞா சக்கரம். அக்னி அல்லது ஆத்மஜோதி ஆக்ஞா சக்கரம் உருவமத்தி. அதைதான் உங்களுக்கு அங்க எடுக்க சொல்றாங்க. எங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, ஆக்ஞா சக்கரத்தில் யார் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க யாராலையும் வசீகப்படுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சு பட்டம் போட்டு இது ஆக்ஞா சக்கரம். யார் யார் சரியாக செயல்படுறாங்களோ அவங்க யாராலும் விஸ்வர்சம் பண்ண முடியாது, வசீகரிக்கவும் முடியாது. இந்த சக்கரம் அங்க வேலை செய்யும். அதில் நல்ல அம்பாள் குங்குமம், மதுரை மீனாட்சி பிரசாதம் எடுத்து போனா இன்னும் நல்லா இருக்கும். தாழ்ப்பு வாசனை அது தாழ்ப்பு தான் பண்ணுவாங்க. மதுரை மீனாட்சி குங்குமம் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அப்ப இதை ஏன் சொல்றார் அப்படின்னா, இந்த 8 விதமான இந்த பக்தி பண்ணுவதாலே மாணிக்க வாசகர் சொல்றார். அது மூலியமாக சித்பானந்த விளக்கத்தை சொல்றார். ஈசன் அடியை போற்றுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரும் என்பதால். எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்குது, பூமியிலே தான் கிடக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சுக்தி, ஆக்ஞா, சகசிராகாரம். அந்த அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு தரக்கூடிய பெருமானாக யார் இருக்கிறாரா? திருப்பெருந்துறை சிவபெருமான் வீற்றிருக்கிறார். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி. அந்த ஈசன் எனக்கு யாராக இருக்கணும்? என் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய திருப்பெருந்துறை. எந்த ஒரு வடி போட்டிருக்கார். இந்த எந்த என்பதுக்கு எம் தந்தை. தமிழ்ல எந்தைய என்று சொன்னால் எம் தந்தைய, தமிழ்ல அத்தா என்று சொன்னால் தந்தை. பரவாயில்ல, அத்தா உனக்கு ஆள இனி அல்லமே. திருவண்ணூர் பாடுறாரு, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்ல எனலாமே. அப்பா அவனோட யார் கதி? அத்தா என்று சொன்னார் தந்தை. அப்ப இங்க சொல்றா, இந்த எந்த என்பது என் தந்தையாகி சிவபெருமானை, திருப்பெருந்துறை சிவபெருமானை குறிக்கும். எந்த ஈசன் எம்பெருமான் என்று ஞான சம்பந்தத்தில் பாடி, இந்த ஈசன் எம்பெருமான் என்று அவர் பதிகத்துல சொல்றார். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற தன்மை நினப்பற நினைந்தேன். நீயால் பரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே
ஒன்று நீ அல்ல அன்று ஒன்றிலை யார் உன்னை அறிவிப்பாரே. திருப்பெருந்துறை சிவபெருமானை சொல்லித்தான் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. இப்ப சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை சொல்ற. மனத்தால் அண்ட சராசரங்களிலும் பிண்டமாகி இந்த உடம்புக்குள்ள. அதனால்தான் சொல்லுவாங்க அண்டத்திலே உள்ளது பிண்டம், பிண்டத்திலே உள்ளது அண்டம். அதனால்தான் அவர் திருஅண்ட பொருளே பாடி. நம்ம விஞ்ஞானிகள் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் பிளானட், அதெல்லாம் மாணிக்க வாசர் அப்படியே கண்டுபிடிச்சாங்க. திருஅண்ட பொருள் எடுத்து படிச்சு பாருங்க, அதுல விஞ்ஞான பூர்வமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதனால்தான் தமிழன் அறிவியல் முன்னோடி சொன்னாங்க. எப்படி தமிழன் அறிவியல் முன்னோடி இதெல்லாம் அப்பயே சொல்லிட்டாரு. அப்ப மனத்தால் அண்ட சராசரங்களிலும் பிண்டமாகி இந்த உடம்புக்குள்ளோயும் கடவுளை தேடி போது ஞாயிறு எப்படி மறைக்க முடியாதோ அப்படி அவனும் மறையாம. சூரியனை யாரா மறைக்க முடியுமா? முடியாது. அதுபோல இறைவன் ஞான சூரியனாக இருக்கிறான். அதனால்தான் சொன்னார்கள் அவனுக்கு அசைய சின்ன கூட அசைக்கவே முடியாது. சுவாமியோட பெரும் கருணை. நம்மளோட நேரம் 1.5 மணி நேரம் கேட்கிறோம்னா அவனுடைய பரம கவ்யாச்ச கருணை. அவர் சொல்வார் அவன் ஊட்டுகின்றான் நான் ஊறுகின்றேன், அவன் அடிக்கின்றான் அணுகின்றேன். அது மாதிரி சொல்றாருங்க அப்பர் பெருமார். ஆட்டு வித்தார் ஆறு ஒருவார் ஆடாதார் சொல்றாருல. அவன் தான் எல்லாத்துக்கும் ஆடவல்லானாக இருக்கிறான். அதனால்தான் அவனின்றி ஓரளவும் அசையாது. அவன் பிரித்து பார்க்க முடியாத பரம்பொருளாக இருக்கிறான். எல்லாவற்றிலும் உள்ளே இருந்து இயக்கி ஆட்சி செய்கிறான். அதனால்தான் நம்ம உடம்பு முழுக்க சுவாமி. யாரா கை கால் போட்டுட்டா சில பேர் ராம் ராம் சொல்லுவான், இப்ப சாரின்றான். சில பேர் நல்ல சிவனடியார்கள் சிவ சிவா சிவா மன்னிச்சுக்கோங்க அப்படியாவது இருக்காங்க. சொல்லுவோம் புண்ணியம் வருது இல்ல. எப்பெல்லாம் பகவன் நாமாவை சொல்லணுமோ அப்பெல்லாம் நம்ம புண்ணிய கணக்குல கிரெடிட் கார்டு ஏறிண்டே இருக்கும்.